மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தகப்பன் தன் மகனை அழைத்து கொண்டு இயேசுவினிடத்தில் வருகிறான். அந்த மகன் பிசாசினால் மிகவும் அலைக்கழிக்கப்பட்டவன். அவன் இயேசுவினிடத்திலே தன் மகனை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறான், சிறு வயது துவங்கி அநேகந்தரம் இவனை பிடித்திருக்கிற இந்த ஆவி இவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிவிட்டு கொலை செய்ய பார்த்தது என்று. நீங்க நினைச்சா குணமாக்க முடியும் என்று இயேசுவினிடத்திலே முறையிடுகிறான். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு